Hello students, today we see how to find geometrical isomerism and optical isomerism of coordination compound. Okay, first வந்து isomers-னா same molecular formula but different structural formula. அதுதான் வந்து ஐசோமர்ஸ்னு தெரியும். இப்போ இது ரெண்டுமே geometrical isomers and optical isomers comes under stereo isomers. First of all stereo isomers-னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. Okay, stereo isomers. Stereo isomers. Stereo isomers na same molecular formula, அதாவது same chemical formula, same molecular formula and same chemical bond. Chemical bond உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஓகேயா. இது அதாவது இப்போ நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மெட்டல் இருக்குது, லிகாண்ட் இருக்குது. ஓகேயா, மெட்டல் லிகாண்ட். இந்த லிகாண்ட் டிஃப்ரெண்ட் லிகாண்டாக இருந்தாலும், இங்கே லிகாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மெட்டல் டு லிகாண்ட் இந்த பாண்ட் சேஞ்ச் ஆகாது. மெட்டல் லிகாண்ட் டு லிகாண்ட் அப்படி அந்த பாண்ட் அந்த கெமிக்கல் பாண்ட் சேஞ்ச் ஆகுது. ஆனால் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அதுதான் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அண்ட் another one ஆப்டிக்கல் ஐசோமர். ஓகேயா, ஜியாமெட்ரிக்கல் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிஸ் ஐசோமர், அடுத்து அனதர் டிரான்ஸ் ஐசோமர். அதாவது சிஸ்னா சேம் குரூப்ஸ் சேம் சைடில் இருந்துச்சுன்னா அது சிஸ் ஐசோமர். டிஃப்ரெண்ட் இது சேம் குரூப்ஸ் ஆப்போசிட் சைட்ஸில் இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ் ஐசோமர்ஸ். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் என்ன அப்படின்னா இது பிளேன் போலரைஸ்டு, டிபெண்ட்ஸ் அப்பான் த ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ்டு லைட். இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை நமக்கு லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அது லீவோ ஃபார்ம் சொல்லுவோம். அது ரைட் சைடு ரொட்டேட் ஆனிச்சுன்னா அது டெக்ஸ்ட்ரோ ஃபார்ம் சொல்லுவோம். லீவோ டெக்ஸ்ட்ரோ. ஓகேங்க, டி ஃபார்ம் எல் ஃபார்ம் சொல்லுவோம். இப்போ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் உங்களுக்கு எந்தெந்த ஜியாமெட்ரியில் இருக்கும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் பிளேனாரில் இருக்கும். இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எந்தெந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார், ஆக்டாஹெட்ரல், இந்த 2 ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமர் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல். இந்த 2 ஜியாமெட்ரிலையும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கும். ஓகேயா, ஏன் ஸ்கொயர் பிளேன் இது அங்கே டெட்ராஹெட்ரலில் இருக்காது, நாட் இன் ப்ரெசன்ட் in tetrahedral. இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் டெட்ராஹெட்ரலில் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். இந்த ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட். இப்போ நம்ம இப்போ லிகான்ஸ் இருக்குது, ஏ பி சி டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லிகான்ஸை இது அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ டில்ட் பண்ணுறோம், அதாவது இப்படி ஃப்ளிப் பண்ணுறோம். இப்போ டி இந்த சைடு போகுது, ஏ இந்த சைடு போகுது. ஆனால் ஆங்கிள் எல்லா ஆங்கிளுமே 109 டிகிரி 28 மினிட். அப்போ இதில் சேஞ்ச் இருக்காது. உங்களுக்கு இந்த பேரிங் சேஞ்ச் ஆகாது. அது அந்த இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃப்ளிப் பண்ணாலுமே டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைக்காது. அதனால் இதில் இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. ஆனால் இதிலே நம்ம ஒரு மிரர்ஸ் வச்சு இதனுடைய மிரர் இமேஜ் எடுத்தோம்னா அது நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் கிடைக்கும். ஓகேயா, அப்போ அதில் நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடைக்கும். ஏன் இப்போ இது டி இங்கே இருக்கும், சி பி.
ஓகேங்க. இப்போ இதை எடுத்து இங்கே வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ், அதனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். டெட்ராஹெட்ரல் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும், ஆனால் வந்து இது வந்து ஸ்கொயர் இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இதற்கு கிடையாது, ஏன்னா ஆங்கிள் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால. ஓகேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இது வந்து நாட் ப்ரெசன்ட் இன், இதில் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் வந்து நாட் ப்ரெசன்ட் இன் ஸ்கொயர் பிளேனார். ஸ்கொயர் பிளேனாரில் நம்ம வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் கிடையாது, ஏன்னா இங்கே பிளேனாரிட்டி இருக்கக்கூடாது. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் இருக்குன்னா அது வந்து கைரலாக இருக்கணும், அதாவது சிமெட்ரிக்கலாக இருக்கக்கூடாது. சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் கிடைக்காது, அதாவது இனன்ஷியோமெரிக் பேராக இருக்காது. அதனால் இது வந்து ஸ்கொயர் பிளேனாரில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்கொயர் பிளேனார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் எத்தனை ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சூப்பர் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து சைட் பை சைட் நோட் பண்ணிக்கலாம். ஓகேயா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பிளேனார் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னா அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா DSP2. உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷன் வந்து தனி சாப்டராக பார்க்கலாம். ஓகேயா. அப்போ இதில் வந்து ஸ்கொயர் பிளேனார்லாம் உங்களுக்கு வந்து லிகான்ஸ் வந்து 4 லிகான்ஸ் இருக்கணும். எப்படி எந்த ஃபார்ம் M4 இருக்கலாம். 4 லிகான்ஸும் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 3 லிகான்ஸும் சேமாக இருக்குது, 1 லிகான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் உங்களுக்கு வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்காது, நோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம உங்களுக்கு இதில் என்ன ட்ரிக் நான் போடுங்க, நம்பர் ஆஃப் geometrical isomer is equal to number of possible combination of ligands, அதாவது pairing of ligands. இப்போ இதில் நம்ம பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம போடலாம். ஸ்கொயர் பிளேனார் இப்போ இப்படி இருக்குது. ஓகேயா. ஏ. இப்போ இதை நம்ம எப்படி பேர் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ட்ரான்ஸாக இருக்கிறது. இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிறதா இந்த லிகான்ஸை தான் பேர் பண்ணுவோம். எப்படின்னா இந்த ஏ, அதாவது ஏ இது ஒரு செட் பேரிங், இது அடுத்த செட் ஆஃப் பேரிங் இது. ஓகேங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து இதை ஃப்ளிப் பண்ணி மாற்றினாலுமே நமக்கு பேரிங் வந்து சேமாக தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கொடுக்காததுனால இதில் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர் கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ B. ஓகேயா. இப்போ இதை செட் பண்ணோம்னா, பேரிங் பண்ணோம்னா ஏ, அதாவது இந்த ஏ அடுத்தது ஆப்போசிட்டில் இருக்கிறதான் பேர் பண்ணுவோம், AB. ஓகேயா. இப்போ பேரிங். இப்போ இதை ஃப்ளிப் பண்ணுறோம், இந்த ஏ இந்த சைட் போகுது, இந்த B இந்த சைட் போகுது. அப்போவுமே நமக்கு பேரிங் வந்து இது இப்போ பாருங்கள், இங்கே ஏ போயிடுச்சு, இங்கே B போடுறோம், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ பேரிங் பண்ணுறோம் AB, அடுத்தது ஏஏ. இந்த செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து இது சேமாக இருக்குது. அப்போ இந்த நம்ம சேஞ்ச் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது இல்லை. ஓகேயா. அப்போ இது ரெண்டுக்கும் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. ஓகேயா. அடுத்தது வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். A2 B2 பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ நமக்கு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் பாசிபிள் நம்பர் ஆஃப் பேரிங்ஸை வந்து எழுதிட்டிங்கனாவே போதும். அதை எழுதிட்டிங்கன்னாவே அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க. இப்போ இதுக்கு பேரிங் பார்க்கலாம். ஒன்று ஏ போடலாம், அடுத்தது பி போடலாம். ஓகேங்க. அடுத்தது AB போடலாம், AB போடலாம். ஓகேயா. இப்போ இது தவிர வேறு பாசிபிள் காம்பினேஷன் வந்து கிடையாது. அப்போ இதில் நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனை? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேயா. அதே மாதிரி தான் இப்போ A2BCன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன காம்பினேஷன் போடுங்க? AA போட்டுக்கலாம், BC போடலாம். ஓகேயா. அடுத்தது ABAC போடலாம். ஓகேயா. வேறு காம்பினேஷன் என்ன போடலாம்? AC. ஓகே, AC. இனிமேல் வேறு காம்பினேஷன் இதுக்கு கிடையாது. அதனால் இதில் நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனை? 2 தான். ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 2. ஓகேயா. அடுத்தது MABCD இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். AB போடுங்க,
அடுத்தது சிடி. ஓகேங்க. அடுத்தது ஏசி காம்பினேஷன் போடலாம். ஏசி பிடி பிடி. ஓகேங்க. அடுத்தது ஏடி பிசி. ஓகேங்க. இப்போ நமக்கு இதுக்கு மேலே வேறு என்ன காம்பினேஷன் இருக்குது இதில் பாருங்கள். ஏபிசிடி இதில் 3 டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது இதில். ஓகேங்க. அப்போ இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 3. ஓகேங்க. இதில் இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சிஸ். இதில் வந்து 2 வந்து சிஸ்ஸு, 2 வந்து 1 வந்து ட்ரான்ஸ். 2 சிஸ் வந்து சிஸ் ஐசோமர் வந்து 2, ட்ரான்ஸ் வந்து 1. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து இது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு சேம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து சேம் சைடு இருந்துச்சுன்னா சிஸ்ஸு, ஆப்போசிட் சைடு இருந்துச்சுன்னா ட்ரான்ஸுங்கிறத இதில் நம்ம ஈஸியாக அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து இந்த காம்பினேஷனை பார்த்து சொல்லிடலாம். அப்போ வந்து இது ஏ வந்து ட்ரான்ஸில் இருக்குது. அப்போ இது வந்து இது ட்ரான்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது வந்து சிஸ்ன்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ வந்து இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி E and Z ஐசோமர்னு படிச்சிருக்கோம். E configuration and Z configuration ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸை வச்சு நம்ம வந்து சிஸ்ஸா ட்ரான்ஸான்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மெட்டல். இப்போ ஹைட்ரைடு இருக்குது, ஒன்று ஹைட்ரைடு, இன்னொன்று வந்து குளோரைடு இருக்குது, இன்னும் புரோமைட் ஃப்ளூரைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 லிகான்ஸ் இப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கும். இப்போ இதில் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச் காம்பினேஷன் போடலாம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போடுவோம். சரி, அது இருக்கட்டும். இப்போ எம் இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? சரி, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போடலாமா? அது HCl. ஓகேங்க. அடுத்தது BrF. அடுத்தது என்ன போடலாம்? HBr. அடுத்தது ClF. அடுத்தது என்ன? HF. அடுத்தது ClBr. இப்போ இது வந்து ஸ்ட்ரக்சரில் போடுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இதை நோட் பண்ணுவோம். இது எல்லாம் ஆப்போசிட். இந்த இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் போடுறேன். HClBrF. ஓகேயா. அடுத்தது இதுக்கு இந்த காம்பினேஷனுக்கு போடுவோம். எம், இங்கே HBr இங்கே ஆப்போசிட்டில் போடணும். ClF. ஓகேயா. இப்போ இந்த இதுக்கு தேர்ட் ஒன் போடலாம். எம் மெட்டல். ஓகேயா. இப்போ இதில் HF ClBr. ஓகேயா. இப்போ அட்டாமிக் நம்பர் பாருங்கள், ப்ரியாரிட்டி கொடுப்போம். இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் வந்து லோ அட்டாமிக் நம்பருக்கு இது ஃபஸ்ட்டு நம்பர் 1 போடலாம். இது வந்து 2. ஓகேயா. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது நம்பர் 1, இது வந்து லோவர் அட்டாமிக் நம்பர் 1, இது ஹையர் அட்டாமிக் நம்பர் 2. இப்போ 1 வந்து சேம் சைடு இருக்குது. அப்போ இது சிஸ் ஃபார்ம். ஓகேயா. இப்போ இதில் லீஸ்ட் அட்டாமிக் நம்பர் 1, இது ஹையர் அட்டாமிக் நம்பர். ஓகேயா. 1 2. இப்போ இதில் 1 2. ஓகேயா. அப்போ 1 வந்து சேம் சைடு இருக்குது. அப்போ இந்த ஃபார்ம் வந்து சிஸ் ஃபார்ம். ஓகேயா. இப்போ இதில் லோவர் அட்டாமிக் நம்பர் 1, ஹையர் அட்டாமிக் நம்பர் 2. லோவர் அட்டாமிக் நம்பர் 1, ஹையர் அட்டாமிக் நம்பர் 2. அப்போ 1 ஆப்போசிட் சைடு இருக்குது. அப்போ இது வந்து ட்ரான்ஸ். ஓகேயா. அவ்வளோதான். இப்போ ட்ரான்ஸ் வந்து 1 இருக்குது, சிஸ் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்க. எடுத்தது அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இப்போ ஆக்டாஹெட்ரல் ஸ்கொயர் பிளேனாரில் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்கொயர் பிளேனார் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். ஆக்டாஹெட்ரலில் வந்து 6 லிகான்ஸ் இருக்கும். இதில் வந்து MA இது லிகான்ஸ்னு வச்சுக்கோங்க. MA6 இருக்குது. அதே மாதிரி MA5B. ஓகேங்க. இது ரெண்டுலேயுமே நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கிடையாது. ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது இதில். இப்போ அடுத்த செட்டு அடுத்த டைப் ஆஃப் காம்பவுண்ட் பார்த்தோன்னா A4B2 எடுத்துக்கலாம். ஓகேங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி A3B3 இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்காது. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இதுலேயுமே ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் கிடையாது. அதுவே ஜாமெட்ரிக்கலே கிடையாதுங்கும் போது அது ஆப்டிக்கல் கிடையாது இதில். ஓகே. இதில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. ஏன் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கு தர்றேன். இப்போ வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க.
இஃப் எனி பேர், அதாவது நம்ம பேர் பண்ணுறோம்ல, காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பண்ணுறோம்ல, அதில் எனி பேர் ஹேஸ் சேம் லிகான்ஸ், அதாவது ஏ இப்படி சேம் லிகான்ஸ் இல்லைன்னா ஆர் எனி டூ பேர்ஸ் ஆர் சேம், அதாவது ஏபி இப்படி டூ செட்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா தென் தே ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்காதுன்னு அர்த்தம். ஓகேயா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த காம்பவுண்ட் ரெண்டுக்கும் பார்ப்போம் எத்தனை ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஏன் இல்லைங்கிறத பார்க்கலாம். ஓகேயா, இப்போ MA4B2 உங்களுக்கு லிகான்ஸ் கொடுக்கும்போது எந்த ஃபார்மில் இருக்குது, A4B2 ஃபார்மில் இருக்கான்னு நீங்கள் அதை பார்த்தோன்னே நீங்கள் இதை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ இது டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். இதில் ஏ போடலாம், அடுத்தது ஏ போடலாம், பி போடலாம். ஓகேயா, அடுத்தது என்ன போடலாம், ஏபி போடலாம், ஏபி போடலாம், அடுத்தது ஏ போடலாம். ஓகேயா, இப்போ இதுக்கு மேலே இதில் காம்பினேஷன் இருக்குதா, இதில் வேறு என்ன, இதில் காம்பினேஷன் வந்து வேறு எதுவும் போட முடியாது. ஓகேயா, 2 டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் தான் இதில் எழுதலாம். அப்போ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 2. ஓகேயா, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒரு செட்டில் சேம் லிகான்ஸ் இருக்கக்கூடாது, இது சேம் லிகாண்ட் இருக்குது, அப்போ இதில் வந்து இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்காது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சேம் லிகான்ஸ் இருக்குது ஒன் செட்டில் அல்ல, அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி சேம் செட்ஸ் ஆஃப் லிகான்ஸ், அதாவது 2 பேர்ஸ் ஆர் சேமாக இருக்குது. அப்போ இது வந்து இதுவும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்காது. அதனால தான் A4B2 வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி A3B3 பார்க்கலாம். இப்போ இதில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எழுதலாமா, ஏ அடுத்தது பி இப்படி எழுதிடலாமா, இந்த காம்பினேஷன் போடலாம். அடுத்தது எப்படி எழுதலாம், ஏபி ஓகேயா, வேறு எப்படியாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்கள், இதில் வந்து வேறு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அப்போ இது ரெண்டு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சு, ஏன் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதே மாதிரி இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் இதில் ஆப்டிக்கல் ஐசோமர் கிடையாது. அதே மாதிரி இதில் ஏபின்னு இருக்குது. ஓகேயா, ரிப்பீட் ஆகுறதுனால இதுலேயும் ஆப்டிக்கல் ஐசோமர் கிடையாது, அதுவும் டி ஃபார்ம் எல் ஃபார்ம் கிடையாது. ஓகேயா, அப்போ அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு MA3B2C இந்த காம்பினேஷன் பார்ப்போம். இந்த காம்பவுண்டில் இந்த மாதிரி டைப் காம்பவுண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இதை இப்படி எத்தனை டிஃப்ரெண்ட் செட்ஸ் பார்க்கலாம், ஏபிசி. ஓகே, இப்படி அரேஞ்ச் பண்ணலாம்ல இதை. அடுத்தது ஏசி அப்புறம் பிபி. ஓகேயா, அடுத்தது ஏபி ஓகேயா, ஏசி. ஓகேயா, இப்படி அரேஞ்ச் பண்ணலாம்ல. அடுத்து வேறு ஏதோ அரேஞ்ச்மெண்ட் இருக்கா பாருங்கள், ஏசி ஏபி போட்டுடலாம், ஏசி அதுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ 3 இது. அப்போ இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 3. ஓகேயா, இதில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இது சேம் லிகான்ஸ் இருக்குது, அப்போ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. இதுலேயும் சேம் இருக்குது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. இதுலேயும் நமக்கு வந்து சேம் இருக்குது, அப்போ இதுலேயும் நமக்கு இங்கே பாருங்கள் ரிப்பீட் ஆகுது, அப்போ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. ஓகேயா, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இதுக்கும் கிடையாது. அடுத்த ஃபார்ம் டைப் ஆஃப் காம்பவுண்ட் பார்க்கலாம். MA3BCD. ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் செட்ஸ் போடலாம். இப்போ ஏபி, ஆனால் ஒரு 2 ஏ போயிடுச்சு, இன்னொரு ஏபி. ஓகே, அடுத்து சிடி, அடுத்தது
பிஏசி போடலாம், ஏசியை போட்டுட்டு அடுத்தது பிடி. ஓகேங்க. அடுத்தது ஏடி போடலாம், ஏடி. அடுத்தது பிசி. ஓகேங்க. அடுத்தது ஏபி, ஏசி, ஏடி. ஓகேங்க. வேறு அரேஞ்ச்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். வேறு அரேஞ்ச்மெண்ட் இதில் கிடையாது. ஓகேயா. அப்போ இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 4. ஓகேயா. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இது சேம் லிகான்ஸ் இதுக்கு பேர் ஆகிருக்கு, இதுவும் சேம் லிகான்ஸ் பேர் ஆகிருக்கு, இதுவும் சேம் ஆகிருக்கு. அப்போ இதில் பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இதில் வந்து டி ஃபார்ம் அண்ட் எல் ஃபார்ம், இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேயா. டி ஃபார்ம் எல் ஃபார்ம் ரெண்டு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் is 2. ஓகேயா. இப்போ இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா number of optically active isomer and optically inactive isomers. Inactive. ஓகே. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ், 2 வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ், மீதி 3 வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து 5. ஓகேயா. இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 4, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் 2, ஸ்டீரியோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து 5. ஓகேயா. நெக்ஸ்ட்டு வேறு இந்த இடத்துல நீங்கள் வந்து A3B3 போட்டோமா? A3B3 போட்டோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து இது வந்து ஃபேசியல் ஐசோமர் அண்ட் மெரிடியோனல் ஐசோமர்னு இருக்கும். இது வந்து இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இப்போ இந்த இதுக்கு செட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் போடுவோம். ஓகேயா. ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் எம். ஓகேயா. இந்த ஏ ஆப்போசிட்டில் இருக்கணும். ஏ. ஓகேயா. ஏபி. அடுத்தது பிபி. ஓகேயா. இப்போ இதை போட்டோன்னா இப்போ இது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக இது ஒரு 3D ஸ்ட்ரக்சர். நம்ம பிளேனில் 2D ஸ்ட்ரக்சராக காமிக்கிறோம். நீங்கள் 3D ஸ்ட்ரக்சராக இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 3Aயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரிடியோனல் இது பிளேஸில் இருக்குது, அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறதுனால இது மெரிடியோனல் ஐசோமர் அப்படின்னு இருக்கும். அதாவது மெரிடியோனல் ஐசோமர். ஓகேங்க. இதுவே இந்த இதுக்கு நம்ம வந்து இது ஸ்ட்ரக்சர் போடுவோம். இந்த காம்பினேஷனுக்கு ஸ்ட்ரக்சர் போடலாம். ஆக்டாஹெட்ரல் போட்டோன்னா மெட்டல். இப்போ ஏபி ஆப்போசிட்டில் போடுறோம். ஏபி. அடுத்தது ஏபி. ஓகேயா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இமேஜின் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபேஸில் இருக்குது. இந்த 3Aயுமே ஒரு ஃபேஸில் இருக்குது. ஓகேயா. அப்போ இதை வந்து ஃபேசியல் ஐசோமர் சொல்லுவோம். ஐசோமர். ஓகேயா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னும் அனதர் டைப் பார்க்கலாம். காம்பவுண்ட் வந்து இந்த டைப்பில் இருந்துச்சுன்னா A2, B2, C2 இதில் இருந்துச்சுன்னா எத்தனை ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர், ஆப்டிக்கல் ஐசோமர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாமா? AA, BB, C. ஓகேயா. அடுத்தது AB, C. ஓகேயா. அடுத்தது AC, BB. ஓகேயா. அடுத்தது AB, BC. நெக்ஸ்ட்டு AB, BC, AC. ஓகேயா. இப்போ 4 டைப்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எழுதியிருக்கோம். வேறு என்ன எழுதலாம்? BC. அடுத்தது AB,
ஏசி பிசி போட்டிருக்கோம். அடுத்தது பிபி ஏசி ஏசி போட்டாச்சு. ஏபி ஏபி சிசி 4 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன போடலாம், ஏ இது ரெண்டையும் மாற்றி போடலாம், பிசி பிசி. ஓகேயா, வந்துருச்சா? ஓகே, 5 செட்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 5. ஓகேயா, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து பார்க்கலாம். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பார்க்குறோம். இது சேம் லிகான்ஸாக இருக்குது. அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது சேம் செட்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இதில் ஏசி இதுவும் சேமாக இருக்குது, கிடையாது. ஏபி பிசி ஏசி ஏபி பிசி ஏசி. அப்போ இது வந்து இதில் டி ஃபார்ம் எல் ஃபார்ம் இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டி ஃபார்ம் எல் ஃபார்ம் டூ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கொடுக்கும். இதில் வந்து சேமாக இருக்குது, அப்புறம் கொடுக்காது. ஓகேயா, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 2. ஓகேயா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் வந்து 2, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் வந்து 1 2 3 4. ஓகேயா, ஈக்குவல் டு 6. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் மோனோடென்டேட் லிகாண்டுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். மோனோடென்டேட் லிகாண்ட்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸும், இது வந்து பைடென்டேட் லிகாண்ட்ஸ் இருக்கும் பொழுது நம்ம எப்படி அதை வந்து காம்பினேஷன் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரிங் எப்படி பைடென்டேட் லிகாண்ட்ஸுக்கு கொடுக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.